அனைவருக்கும் வணக்கம். மக்கள் மனங்களில் அணையாது சுடர்கின்ற மார்க்சிய தீபங்களே, மரணத்தை தியாகத்தால் என்றென்றும் வாழ்கின்ற வரலாற்று மேன்மைகளே, துக்கம் சுமந்த என் தாய் நாட்டு மக்களின் சிலுவைகள் தூளாகவே தோளை உயர்த்தி நீர் நாள சரித்திரம் தோழரே உங்களுக்கே. செக்கச்சி வந்திடும் செவ்வான மடியில் செங்கொடி சுழல்கின்றது. இரத்த சாட்சியங்களே உங்களின் பெயர் சொல்லி வையகம் இடுகின்றது, வையகம் இடுகின்றது. தாய் நாட்டுக்காக தன் உடல் பொருளாவிய தந்த தியாகிற்கு வணக்கம். சரியான முறையில் அரசியல் கிளர்ச்சியில் சிறச்சென்ற வீரருக்கு வணக்கம். எங்கள் வணக்கம், வீர வணக்கம். முற்போக்கு கொள்கைகளை நாட்டில் பரப்பி வரும் சொற்பொழிவாளருக்கு வணக்கம். முற்றும் துறந்து விட்டு மக்களுக்கை உழைக்கும் முன்னேற ஊழியருக்கு வணக்கம். எங்கள் வணக்கம், வீர வணக்கம். தாய் நாட்டுக்காக தன் உடல் பொருளாவிய தந்த தியாகிற்கு வணக்கம். சரியான முறையில் அரசியல் கிளர்ச்சியில் சிறச்சென்ற வீரருக்கு வணக்கம். பாலக்கூடங்குடம சாமி தாளியில் கொட்டி பால்படுத்தாதற்கு வணக்கம். பழைய பஞ்சாங்கம் தலைவிதியே நம்பாத படிப்பறிவாளிக்கு வணக்கம். எங்கள் வணக்கம், வீர வணக்கம். சாதி விட்டு சாதியில் மகளை கட்டி கொடுத்த தாய் தந்த அனைவருக்கு வணக்கம். தாலி அறுத்த பெண்ண மறுமண செய்திட்ட வாலிபர் அனைவருக்கு வணக்கம். எங்கள் வணக்கம், வீர வணக்கம். தாய் நாட்டுக்காகத்தின் உடல் பொருளாவிய தந்த தியாகிற்கு வணக்கம். சரியான முறையில் அரசியல் கிளர்ச்சியில் சிறச்சென்ற வீரருக்கு வணக்கம். சாதி ஒழிப்பு இயக்க கூட்டத்துக்கு வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கு வணக்கம். சாதி மத பதங்களை இன்று முதல் பெற்றுவிட்டு முன்னேறும் தோழர்களுக்கு வணக்கம். எங்கள் வணக்கம், வீர வணக்கம். எங்கள் வணக்கம், வீர வணக்கம். நன்றி, வணக்கம். ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய பேச்சாளர் பேசணுங்கிற கடைசியாக நம்ம வரோம். அதனால தான் பொதுவாக சமூக அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்சிய லெனினை பார்வையில் அதை அணுகும்போது என்ன சொல்லணும்னா, அரசியல் மற்றும் பொருளாதாரம் இதை பொறுத்து தான் ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கும். அந்த சமூக கூறுகளில் இது ரெண்டு தான் வந்து அடிக்கட்டுமானம், மீது எல்லா கூறுகளும் மேல் கட்டுமானம் அப்படிங்கிற வாரத்தில் தான் நம்ம ஒரு மார்க்சிய லெனின் அமைப்புல இருந்து ஜாதியை வந்து அணுக வேண்டியிருந்தது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கிற சமூக அமைப்பு அப்படிங்கிறது வெறும் அரசியல் பொருளாதாரம் இதை தாண்டி, அரசியல் பொருளாதாரம் முதன்மை காரணியாக இருந்தாலும் பொருளாதாரம் ஜீரோ ஆன பிறகும் ஜாதிங்கிறது தூக்கி பிடிக்கிற இடத்துல தான் இந்த இந்திய சமூகம் இருக்குது. ஏன்னா யதார்த்தமா நீங்க பயணிக்கும் போது, இயல்பான வாழ்க்கையில் நீங்க பயணிக்கும் பொழுது, நீங்க என்னதான் மருத்துவர் என்ன படிச்சிருந்தாலும் கடைசியா அவருடைய அகமண முறை, திருமண முறை வரும்பொழுது அவர் ஜாதி வெளிப்பற்றும். அவருடைய கோயில் வழிபாடு முறையெல்லாம் வரும்போது ஜாதி வெளிப்பற்றும். சரி, உழைப்பு நம்ம சொல்ற உற்பத்தி சக்திகள், உற்பத்தி உறவுகள் எல்லாம் பொறுமையா இருந்தாலும், உற்பத்தி சக்திகள் மற்றும் உற்பத்தி உறவுகள் பொறுமையாக இருந்த பொழுதும் அவர்கள் வீடு திரும்பும் பொழுது எதுவாக திரும்புகிறார்கள் என்றால் ஜாதியாக தான் திரும்ப முடிகிறது. இது இந்திய சமூகத்தின் யதார்த்தம். நாம் புரட்சியாளர்கள் என்று எவ்வளவு பேசிக்கொண்டாலும் நம்மை சுத்தி இருக்கிற 10 வீடு கூட அந்த மாற்றத்துக்கு உட்படுத்தி இருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா, நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ சொந்ததாரிகள் தேடிதான் திருமணம் முடிச்சிருக்காங்க. சிபிஎம்ல பார்த்துருக்கோம். இதில் ஒளியும் முறை ஒன்றும் தேவையில்லை. இன்றைய வரைக்கும் அதுதான் தொடர்கதையா இருக்குது. ஆகவே அண்ணல் அம்பேத்கர் குறியிட்ட அந்த ஒரு இடம் அகமண முறை இந்த ஜாதியை பாதுகாக்கிறது என்றால் ஜாதியை பாதுகாக்கிறது. மார்க்ஸ் ரொம்ப தெளிவா சொல்வாரு, என்னன்னா உங்களுக்கு உபரி உற்பத்தி உருவாகிறது தான் உழைப்பு சக்தி அதிகமா சுரண்ட வேண்டி இருக்கும். இதெல்லாம் வந்து உழைப்பு நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது. ஆனா இந்தியாவில மட்டும்தான் இந்த உபரி உற்பத்தி வந்து இல்லாம கூட இங்க சுரண்ட முடியுது. இதை தானா கொடுக்குறான். நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு மற்ற சமூகத்திலாம் கட்டி வச்சு அடிச்சு உரைச்சுதான் பொருளை பறிமுதல் பண்ண முடியும். இந்திய சமூகத்தில் இந்தாங்க சாமி, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சம்பாதிக்கிற பணத்தோட உபரி மதிப்பு எங்க போகுதுன்னா கண்டிப்பாக அது கோயில்ங்கிற நிறுவனத்துக்கு தான் போகுது. இல்லைன்னா உயர் வகுப்பு ஜாதிகிட்ட அடமானத்துக்கு போகுது. இது ரெண்டும் இன்னை வரைக்கும் தொடஞ்சிருக்கு. இங்க உற்பத்தி முறை மாறி இருக்கானா குறைந்தபட்சம் மாறி இருக்கிறது. முதலாளித்துவம் உருவாயிருக்கானா கண்டிப்பாக உருவாயிருக்கு. உச்சக்கட்ட முதலாளித்துவமா மாறல, இடைக்கட்டத்துல இருந்து அடுத்த கட்ட நகர்ந்துட்டு இருக்கு. பெரும் முதலாளி வர்க்கம் இந்தியாவில் தோன்றிருக்கானா, தோன்றக்கூடிய ஆரம்ப கட்ட அதானி அம்பானி இன்னைக்கு பெரும் முதலாளி வர்க்கத்தோட இணைஞ்சிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்காச்சு, முன்னாடி அளவுக்கு இல்லைனாலும் இன்னைக்கு மேம்பட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் எந்த கட்டுமானத்தை இயங்குகிறார்கள் என்றால் பார்ப்பன பணியாங்கிற இந்த அதிகாரமிக்க ஆளும் வர்க்க கட்டுமானத்தின் தலைமை கர்த்தாக்களாக இவங்க இருக்கிறாங்க. என்ன இங்க ஆச்சுன்னா, திராவிட இயக்கங்கள் மற்றும் சமூக இயக்கங்களை வரும்பொழுது பார்ப்பனியம்ங்கிற அந்த ஒரு சொல்லாடலை, இன்னும் பார்ப்பனருங்க அந்த குறிப்பிட்ட சொல்லாடலை நாம் நேரடியாக தாக்குதல் உட்படுத்து. என்னன்னா, என்னோட புரிதல்ல நான் முன்வைக்கிற கருத்து எப்பொழுது என்னன்னா,
முதலாளித்துவத்துடைய இந்திய பதிப்பு பார்ப்பனியம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் அது கிடையாது. முதலாளித்துவத்தோட சுரண்டல்வாத தத்துவத்தின் இந்திய பதிப்பு பார்ப்பனியம். ஆனா அதை தனியா பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த பார்ப்பனியம் வெறியா, பார்ப்பனிய பனியா, இப்படி இந்த 2 குழுக்கள், இனக்குழுக்கள் கூட வச்சுக்கலாம், அந்த குழு தான் இதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான கிடையாது. இந்த கட்டமைப்புங்கிறது எப்போ உருவாகுதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் இன்னைக்கு நம்ம தோண்டி எடுத்திருக்கிறாங்க. அந்த அகழ்வாய்வுல ஜாதி குறித்த எந்த பிரச்சனையும் நம்ம பார்க்க முடியல. ஏன்னா அங்க பிரிவினை இருந்திருக்குது. கண்டிப்பாக ஒரு மதிசோர் இருந்திருக்கு, மதிசோருக்கு வெளியே இருந்ததா குடில்களா இருந்திருக்கு, மதிசோருக்கு உள்ள இருந்த வீடுகள்லாம் கொஞ்சம் கட்டுமானம் மேம்பட்ட வீடுகளா இருந்திருக்கு. இதன் மூலம் அங்க வர்க்க பிரிவினை இருக்குங்கிறதுக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஆனா ஜாதி பிரிவினைகள் சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்டதா என்றால் கண்டிப்பாக இது வரைக்கும் இல்லை. இனிமே பிற்காலம் வந்து அதை பேசலாம். நாளைக்கு ஏங்க நீங்க இல்ல நீங்க வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. பின்னால வர அகழ்வாராய்ச்சியை வச்சு அதை பேசிக்கலாம். அப்ப இந்த ஜாதிய பூர்வ, ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட 3300 ஆரம்பிச்சு 1600 வரைக்கும் கிமு, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால, பொது ஆண்டுக்கு முன்னு சொல்றாங்க. ஏன்னா கிறிஸ்து பிறப்புங்கிறதோட மதத்தை குறிக்கிறதுனால பொது ஆண்டுக்கு முன்புங்கிறாங்க. பொது ஆண்டுங்கிறது 0, பொது ஆண்டுக்கு முன்பாக இருந்த காலகட்டத்தில் 1300 வரைக்குமே சிந்து சமவெளி நாகரிகம் இருந்திருக்கு. அது வரைக்கும் ஜாதிக்கான கூறுகள் நமக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு ஜாதிக்கான கூறுகள் எங்க கிடைக்குதுன்னா, உடனடியாக எல்லாம் மனு கிட்ட போயிடுவாங்க. மனு சாஸ்திரம் சொல்லுது, மனு சட்டம், அது மனு தர்மம் கூட சொல்லக்கூடாது, மனு சட்டம். அது இந்து மதத்தை இங்க நிறுவனமாக்கக்கூடிய, ஜாதியை நிறுவனமாக்கக்கூடிய சட்டம். அந்த சட்டம் எப்போ வருதுன்னா, கிமு 200ல இருந்து ஆரம்பிச்சு கிபி 4ஆம் நூற்றாண்டுக்குள்ள தான் வந்திருக்கணுங்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஜாதியை பேசியிருக்கேன்னா, இங்க இருக்க சாஸ்திர சம்பிரதாயங்கள், வேதங்கள்ல ஜாதியை பற்ற குறியீடுகள் இருக்குது. ஆனா அது வர்ணமா இருக்குது, முழு வர்க்கமா கூட மாற கிடையாது. ஆனா அர்த்த சாஸ்திரம் வருதுல்ல, அர்த்த சாஸ்திரம் எழுதின சாணக்கியர், கௌடில்யருடைய அந்த நோட்ஸ்ல இங்க வேலை பிரிவினை ஜாதியாக இருந்திருக்கிறது என்ற முதல் குறிப்பு, ஆணித்தரமான குறிப்புங்கிறது அர்த்த சாஸ்திரம் தான் கிடைக்குது. ஆகவே கிமு நூற்றாண்டிலேயே இந்தியாவில் ஜாதி உருவாக்கம்னா உருவாக்கப்பட்டது. ஏன்னா பல பேர் ஜாதி தோற்றமாங்க, ஜாதி தோற்றம் கிடையாது, ஜாதி உருவாக்கப்பட்டது. எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா சுரண்டல்வாதத்துக்காக உருவாக்கப்பட்டது. இதுல இன்னொரு நம்ம மார்க்சிய லெனின் இருக்கனால வெறுமனே இதை ஒரு பார்ப்பனியதை மட்டும் பார்க்க வேணாம். உழைப்பு பிரிவினைங்கிறது எல்லா சமூகத்திலும் இருக்கும். ஆனா அந்த உழைப்பு பிரிவினையை பிறப்பின் அடிப்படையில் வச்சதுதான் பார்ப்பனியத்துடைய மிகப்பெரிய தந்திரம். அந்த வகையில் அன்றிலிருந்து ஆரம்பித்து, அர்த்த சாஸ்திரம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஜாதியின் கொடுமைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மாற்றங்கள் நிறைய வந்திருக்குது. இன்னும் சொல்ல போனா ஜாதி கட்டுமானம் ரொம்ப எப்ப ரிஜிட் ஃபேக்டருக்கு வருது அப்படின்னு சொன்னா கிபில வருது. கிபி 600ல இருந்து கிபி 1000 நூற்றாண்டு இதுக்குள்ளதான் ஜாதி கட்டுமானம் மிக ஸ்ட்ரெபனா வருது. அதுலயும் குறிப்பா பார்த்தா வட இந்தியாவில இருக்கிற அந்த 4 வர்ண படிநிலைங்கிறது தென்னிந்தியாவில் நீடிக்கல. தென்னிந்தியாவில் 4 வர்ண படிநிலை தொட்டு குறுகிய காலத்திலே டக்குனது 2ஆ மாறுது, பார்ப்பன அல்லாதார் மாதிரி மாறியது. ஆனா வட இந்தியாவில இன்றளவும் வர்ணங்களை சொல்லிதான் பேசிக்கிறாங்க. ஜாதி கூட அடுத்த கட்டமா தான் இருக்குது. அந்த வகையில் இது இருக்குது. ஆனா ஆரிய குழுக்கள் இங்க வந்தாங்கன்னு சொல்றாங்களா, அந்த ஆரிய குழுக்கள் ஜாதியை தூக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த ஆரிய குழுக்கள் இங்க வரும் பொழுது அவர்களுடைய வேலை பிரிவினருக்கு கோத்திரம் இருக்குது. கோத்திரம் அனைவரும் சமம் இல்லைனாலும் யாரும் தீண்டத்தகாதவர்கள் என்று அவர்கள் குழுக்களை யாரும் ஒதுக்கல. அவர்கள் இங்கு போரிட்டு வென்ற பிறகு இங்க இருக்க இனக்குழுக்களை அடிமைப்படுத்தும் பொழுது பொதுவா ஆண்டான் அடிமை சமூகம் நமக்கு தெரியல, அந்த ஆண்டான் அடிமை சமூகத்தோட எச்சமாக இந்த சமூகத்தில் என்ன பண்றாங்கன்னா, வென்றவர்கள் தோற்றவர்களை அடிமைப்படுத்துவார்கள். இது உலக வரலாறு. அந்த வகையில் ஆரிய கூட்டம் இங்க வந்த இனக்குழு கூட்டம் இன்னைக்கு எல்லா இடத்தையும் போனாங்க. அப்படி வந்த இனக்குழு கூட்டம் இந்த வாய்ப்பை, இங்க இருந்த வேலை பிரிவினையை அப்படியே வர்ணத்துக்குள்ள கொண்டு வராங்க. அது பின்னாடி ஜாதியாக இருக்கு. இந்த வகையில தான் ஜாதி இங்க வந்திருக்கு. இந்த ஜாதிங்கிறது சுரண்டல் வார்த்தை ரொம்ப எளிமையா இருக்குது. இதை உலகம் முழுக்க இன்னமும் புரிஞ்சிக்க முடியாம ஒரு கேள்வியை இந்தியாவை கேட்டுட்டே இருக்காங்க. பொதுவா எல்லா இடத்திலும் பாலின பேதம் இருக்கும், ஆண் பெண்கிற பேதம் இருக்கும், ஆண் உயர்ந்தவர் பெண் தாழ்ந்தவன் இருக்கும், பொதுவா வெள்ளை கருப்பர் நிறபேதம் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு பேதங்கள் இருக்கு. ஆனா இந்த ஜாதிங்கிறதுக்கு அப்படி எந்த குறியீடும் கிடையாது. கருப்பா சிகப்பா, வெள்ளையா குட்டையா இருக்காங்களா, உயரமா இருக்காங்களா, இல்ல இதெல்லாம் கிடையாது. ஜாதின்னு வந்துட்டா அங்க இந்த ஜாதி தான் பேசு தவிர மீதி இந்த குணங்கள் எல்லாம் மறுத்துட்டு இல்லாத ஒன்று. ஏன்னா கண்ணுக்கு நேரா ஒரு மனிதரை பார்த்த உடனே ஜாதி கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை ஒரு பூணூல் போட்டிருந்தாரோ இல்ல ஒருவேளை கையில கட்டியிருக்க அந்த வண்ண நிறத்தை வச்சு இன்னைக்கு ஜாதி அடையாளம் காட்டலாம் தவிர பொதுவாக மனிதனை காண முடியாது. அந்த வகையில் உலகெங்கிலும் இல்லாத வகையில் மிக மோசமான ஒரு சுரண்டல்வாத அமைப்பை பார்ப்பனியங்க தக்க வச்சு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த அமைப்புங்கிறது நம்ம பொதுவா மார்க்சிய பார்வையில பார்க்கும் பொழுது ஒரு வேளாண் சமூகத்திலிருந்து, இன்னும் சொல்ல போன நில உடைமையாளர் சமூகத்திலிருந்து நேரடியாக தொழிலாளி சமூகத்துக்கு முன்னேறும் பொழுது, முதலாளிய சமூகம் உருவாகும் பொழுது இந்த மேற்கட்டுமானம் இருக்க ஜாதி ஒளிஞ்சிரும் நாமெல்லாம் நம்பணும். நாங்களும் அதான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்த முதலாளி சமூகம் அதை தாண்டி கார்பரேட் பெருமுதலாளி சமூகத்தின் நீட்சியாக தொடங்கும் பொழுது கூட இந்த ஜாதி நீடிக்கிறது. ஏன்னா இங்க பிரிட்டிஷார் வருகைக்கு பிறகுதான் இந்த ஜாதிக்கான பிரச்சனைகள் பெருசா உருவாகுது. பிரிட்டிஷார் வந்த பொழுது அவர்களை அரவணைக்க இங்க இருந்த ஆளும் வர்க்கங்கள் தயாராக இல்லை. அதனால பொதுவா இங்க வந்த அந்நியர் ஆட்சிங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தங்களை கவுண்டர் போர்ஸா கூட சேர்த்துக்கிறாங்க. அதன் மூலம் தான் குறைந்தபட்ச சில தேவைகள் அந்த தலித் மக்களுக்கு பூர்த்தி ஆகுது அன்னைக்கு. ஏன்னா முன்பு இங்க இருந்த சமூகம் நிலம் அவனுக்கு கொடுக்கல,
வேலை தரல, அவனுக்கு எந்த சுதந்திரம் தர கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்து சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையே இங்கு நீங்கள் உண்ணும் உணவிலிருந்து, உடுக்கும் உடையிலிருந்து, பழகும் முறையிலிருந்து அனைத்துமே கலாச்சார வயப்பட்டது. கலாச்சாரம் வந்து ஜாதி வயப்பட்டதுதான். அந்த வகையில் எதுவுமே தரப்படாத அந்த சமூகத்தை பிரிட்டிஷார் அவர்களிடம் வைத்து கொண்டார்கள். நம்ம அடிக்கடி படிப்போம் நம்ம பாட புத்தகங்கள்ல, பிரித்தாளும் சூழ்ச்சின்னு. பிரிட்டிஷாருக்கு பிரித்தாளுங்கிற வேலையெல்லாம் இல்ல. ஏற்கனவே இது என்ன, இந்த சமூகம் என்னவா இருக்கு, பிரிஞ்சுதான் கிடைக்குது, அதை அவன் பயன்படுத்திக்கிட்டான். அதற்கு முன்னாடி ஆண்ட மன்னர்கள் இதை பயன்படுத்தியவாறே பிரிட்டிஷார் இதை பயன்படுத்திட்டாங்க. அந்த வகையில் ஆரம்ப கட்டங்களில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அந்த ஜாதியின் பெயரால் பட்ட இழிவுகளுக்கு பதிலாக சில நன்மைகளை பிரிட்டிஷாரை அண்டி பெற முடிந்தது. ஒன்னும் அவனை ஆற தழுவிக்கல, அண்டி பெற முடிந்தது உண்மைதான். ஆனால் பிற்கால கட்டம் எப்பொழுது நமக்கு தெரியும், 2 நாடு சண்டை போடும், கடைசியில் 2 மன்னர் ஒன்று சேர்ந்துருவாங்க சுரண்டலுக்கு. மறுபடியும் யார் அடிமையாவா, தொழிலாளி வர்க்கம் அடிமையாகும். அந்த வகையில் பிரிட்டிஷார் இங்கே அவருடைய நேரடி ஆட்சி கொண்டு வந்த பிறகு முன்பு இருந்த ராஜபுத்திரர்கள், முன்பு இருந்த மன்னர்கள், சிற்றரசர்கள், இங்கிருந்த ஆட்சியாளர்கள், இங்கிருந்த பண முதலைகள், நிதியாளர்கள் அனைவரும் பிரிட்டிஷாரோடு கைகோர்த்து கொண்டு சுரண்டலில் தங்களது பங்கை வாங்கி கொண்டார்கள். குறைந்த அளவு பெற்றிருந்த உரிமை கூட இழந்து மீண்டும் ஜாதி அதன் கோரமுகத்தை தலை தூக்க தொடங்கியது. பிரிட்டிஷார் அப்போ புரிஞ்சுக்கிட்டது, காலனி ஆதிக்கம் புரிந்து கொண்டது என்னவென்றால், இங்க இருக்க ஜாதிய சுரண்டலை பயன்படுத்தினால் கூடுதலாக சுரண்டலாம், கூடுதலாக உழைப்பின் சக்தியை இங்கிலாந்துக்கு எடுத்துக்கொண்டு போக முடியும் என்ற காரணத்தால் அது குறித்து பெரிதாக அவர்கள் செய்யவில்லை. சில சீர்திருத்த நடவடிக்கை தவிர ஜாதியை ஒழிக்க நேரடியான நடவடிக்கை எதுவும் பிரிட்டிஷார் மேற்கொள்ளவில்லை. இது அம்பேத்கரே பதிவு பண்றாரு. நீங்கள் எங்கள் சமூகத்தை ஏமாற்றி விட்டீர்கள், உங்களுக்காக நாங்கள் போரிட்டோம், உங்களுக்காக நாங்கள் படை நடத்தினோம், உங்களுக்காக உயிர் துறந்தோம், ஆனால் நீங்கள் வழக்கம் போல ஜாதி இந்துக்களோடு சேர்ந்து கொண்டு எங்களை வெளியே அனுப்பினீர்கள். எப்ப எழுதுறாருன்னா, மகர் ரெஜிமெண்ட் 1920 கலைக்கப்படுது. அப்ப அம்பேத்கர் வெளிப்படையே எழுதுறாரு, உங்களுக்காக தான் நாங்க சண்டை போட்டோம், எங்களை இன்னைக்கு வெளியே அனுப்புறீங்க. இன்னும் சொல்ல போனா உயர்ஜாதி இந்துக்கள் பிரிட்டிஷ் ஆர்மியில சேர்ந்து உயர் அதிகாரி ஆனதுக்கு அப்புறம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்டவங்க யாரெல்லாம் முன்னாடி இங்க மேஜரா இருந்தானோ அவங்க கூட கேண்டீன்குள்ள போக முடியாது. கேண்டீன்ல வர்ண பிரிவினை, ஜாதி பிரிவினை உருவாகுது. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் கேண்டீன் அப்படி இல்லை. ஆனா இங்க இருக்க ஜாதிய முறை முழுமையை எடுத்துக்கொடுது. இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் யார் வேணா ஆளலாம். நீங்க பழைய காலத்துல இருந்து நந்த வம்சத்திலிருந்து மௌரிய வம்சம் ஆண்டு அதுக்கு சாதவாகனா இப்படி யாரு வந்தாலும் அங்கு பார்ப்பனிய 4 வர்ண ஜாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் தான் நீதி வழங்கப்பட்டது. அந்த வகையில் பிரிட்டிஷாரும் கை கொண்டார்கள். பிரிட்டிஷாரோட ஒரே எண்ணம் முழுமையான மூலதன சுரண்டல். அதுக்கு ஜாதி அமைப்பு ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அதையே தான் இந்த அதிகார மாற்றம் சொல்லக்கூடிய 1947 நடந்த இந்த அதிகார மாற்றங்கிறது பார்ப்பனிய பனியா சக்திகள் இந்த ஆட்சியை முலாத்துவ சுரண்டலை தன்வயம் வைத்துக் கொண்டார்கள். அதில் உரிய பங்கை தங்கள் மேலதிகாரி யார், உலக ஏகாதிபத்திய சக்திகள், உலக மூலாத்துவ சக்திகள், உலக நிதி மூலதன சுழற்சி சக்திகளுக்கு கையெழுத்து விட்டு மீடியவர்கள் வைத்துக் கொண்டார்கள். அதற்கு அவர்கள் பேசிய பேரம், இந்த ஜாதி முறையை நீங்கள் தொடக்கூடாது, இங்க இருக்க சிக்கல்கள் நீங்க கண்ணுறக்கூடாது. இந்த ஜாதி முறையில் ரொம்ப தீவிரமான அம்சம் பாத்தீங்கன்னா, ஜாதின்னு எப்ப பேசினாலும் அது ஆண்களை தான் குறிக்கும், பெண்களை குறிக்கவே குறிக்காது. நீங்க எந்த பெண்ணும் பேர் பின்னால் ஜாதி போட்டு நீங்க எளிமையா பார்க்க முடியாது. அதே மாதிரி எந்த தலித்தும் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டு பார்க்க முடியாது. ஏன் முடியாதுன்னா, ஜாதிங்கிறது இங்க சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை ஜாதி தரதுனாலதான் இன்றளவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க தலைவர்கள் கூட, புரட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய பல பேர் கூட தங்களுடைய பூநூலை கலற்ற மாட்டார்கள். தங்கள் பேர் பின்னாடி முன்னாடி தோழர் சொன்ன மாதிரி சட்டோர்பதாயா, பட்டோர்பதாயா, சக்கரவர்த்தி, இப்படி எந்த பேரும் விட்டளிக்க கூட தயங்குறார்கள். ஏனென்றால் பொதுவாகவே சமூகத்துல ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு உயர் ஜாதியினர் வந்தா அது நம்ம யாரும் போய் மனு உட்காந்து காதுல சொல்ல கிடையாது. யாரும் இப்படி நடந்துக்கணும் சமூகம் இன்னைக்கு வகுப்புல எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உற்பத்தி முறையில பல மாற்றம் வந்துருச்சு. ஆனாலும் கூட உயர் ஜாதியினர் வந்து நின்றால் இயல்பாகவே அதுக்கு பல வருடம் கிட்டத்தட்ட ஒரு 3000 நூன்றுகளாக அடிமைப்பட கெட்டிப்பட்டதான தானே பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள அது வந்துருது. அவங்க சொல்றதை ஏத்துக்கணும் வரையில இந்த உயர் ஜாதி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்த போது கூட இந்த பட்டங்கள் அவர்களுக்கு ஒரு பிரிவிலேஜ், ஒரு முன்னுரிமை தருகிறது. அவர்கள் பேசுவது நீங்க மறுக்கவே முடியாது. கேட்டா நீங்க அறிவாளி இல்ல. அந்த போக்கு இப்ப சில தோழர்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்டுகள்ல பெரிய சிக்கலானது எப்படின்னா, தங்களை அறிவுஜீவிகளாக நினைத்துக் கொண்டு மக்களுடைய கருத்தை முற்றிலும் புறக்கணித்தார்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இங்கு முதன்மை படை, முதன்மை உழைப்பாளர் படை ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே. அப்ப அவர்களை ஏன் முதன்மை படையாக நீங்கள் அறிவிக்கவில்லை, ஏன் நீங்கள் அங்கீகரிக்கவில்லை? அந்த முதன்மை படைக்கான நிலத்தை நீங்கள் வென்றெடுக்கவில்லை, அந்த முதன்மை படைக்கான உரிமையை நீங்கள் வென்றெடுக்கவில்லை, சுயமரியாதை நீங்கள் பெற்றுத்தரவில்லை என்கிற போது அவர்கள் எப்படி நம்மோடு நிற்பார்கள் என்ற கேள்வியை இன்றைக்கு இருக்க கம்யூனிஸ்டுகள் எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். அதன் வகையில் நன்றாகலாம் பார்க்கும். இந்த சமூகம் எப்பொழுதும் இப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உற்பத்தி முறையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. உற்பத்தியின் சில சீர்திருத்தம் நடந்திருந்தாலும் கூட உற்பத்தி முறையை தாண்டி சமூக கலாச்சார பொருளாதார கட்டமைப்பு நிறைய இருக்கிறது. இந்த கட்டமைப்புகளில் ஜாதி தனது நீச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே உழைக்கும் மக்கள் முன்னணி படையாக இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை, கூடுதலாக ஜாதி ஒழிப்பு அப்படின்னாலும் வேறு ஒடுக்கப்பட்ட மக்கள் கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் வெறும் 20% தான், அதிகபட்சம் 25. மீதி 70% யார் இருக்கிறா?
பிசி எம்பிசி இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள். இன்னமும் நம்ம இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட ஜாதி ஒழிப்பு குறித்து பேசவே இல்லை. ஏன்னா அவர்கள் அளவில் இந்த ஜாதிங்கிறத ஒரு பிரிவிலேஜ் தான் பார்க்குறாங்க. நான் மீண்டும் மீண்டும் இந்த ஜாதி ஒழிப்புங்கிறத எங்க பேசுறேன்னா தலித் வீதிகளில் மீண்டும் மீண்டும் போய் முரசு கொட்டி பேசுறேன் தவிர எந்த காலத்திலும் பிசி எம்பிசி தெருக்கல்ல நேரடியாக போய் நீங்கள் பார்ப்பனுடைய அடிமையாக இருக்கிறீர்கள், உங்களை அவர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள், இதன் மூலம் பார்ப்பன பனியா வர்க்கம் வளமடைகிறது என்று பேச தயாராகவில்லை. அந்த வகையில் இன்றளவும் நீங்கள் என்னதான் படிச்சு பட்டம் வாங்கி இந்த ரிசர்வேஷன் சொல்றாங்களே, இந்த ரிசர்வேஷன்ல கிடைச்சிருக்க வாய்ப்புங்கிறது கல்வி வேலை வாய்ப்பு. இன்னைக்கு நமக்கே தெரியும், தனியார் மையம் தொடர்ச்சி அதிகரிச்சே இருக்கு. பெரும் முதலாளி வர்க்கம் எல்லா இடத்துலையும் அரசு வேலை வாய்ப்பு முற்றிலும் அழிச்சிட்டு தனியாருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாதிப்பு யாருக்கு வருது? பிசி எம்பிசி எஸ்சி எல்லாத்துக்கும் தானே வருது. ஆனா இந்த பிசி எம்பிசி என்ன நினைக்கிறாங்க, தனக்கு எதுவும் பாதிப்பு வரல, ரிசர்வேஷனுக்கு பாதிப்பு, ரிசர்வேஷன் பாதிப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் ஒத்துக்கொண்டபடி 50+10 ரிசர்வேஷன் இருக்கு. 50% ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு, 10% உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு. இது ரெண்டையும் இந்திய அரசமைப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ அதுதான் யதார்த்தம். ஆனால் அந்த வகையில் இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், அவனை அடிமை என்று உணர்த்து அப்போது கிளந்தெழுவான்னு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த அடிமை என்ற உணர்வு இருக்கு. ஆனா வர்க்க ரீதியில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு தோளோடு தோல் நின்று பணிபுரிகிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியின மக்களுக்கு இந்த உணர்வு மேலெழும்பாத காரணத்தால் தான் பார்ப்பனியும் தனது உயிரினும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இனி வரும் காலங்களில் ஜாதி வர்க்க போராட்டம் இணைந்து ஒன்றாக எடுக்க வேண்டும். என குறைந்தபட்ச வர்க்க இலக்கம் தோன்ற வேண்டும் என்றால் இந்த தீண்டாமை கொடுமைகள், ஜாதி கொடுமை ஒழியாமல் இந்த வர்க்கம் ஏற்படுத்த முடியாது. இதற்கு முன் பல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஜாதி குறித்து பேசினாலே இலக்கம் வராது என்று சொன்ன போதிலும் 100 ஆண்டுகளாக அப்படி எந்த இலக்கம் யாரும் ஏற்படுத்தல. ஆகவே புதிய கட்டங்களாக புதிய முயற்சிகளாக எப்பொழுதும் முற்போக்கு தன்மையில உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று லெனின் சொல்லுவார். அந்த வகையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன இந்த ஜாதி ஒழிப்புங்கிற கருத்தை, உண்மையாலும் ஜாதி ஒழிப்புக்கான திட்டமும் அம்பேத்கர் இல்லை, அவரை பத்தி விவரிச்சு சொல்லியிருக்கார் தவிர அதுக்கான திட்டம் முழுமையாக இல்லை. அந்த திட்டங்களை நாமும் கண்டறியவில்லை. இனி வருங்காலங்களில் வர்க்க ஜாதி ஒழிப்பு போராட்டங்களை ஒற்றுமையாக எடுப்பதன் மூலம் புதிய வழிகளை கண்டறிவோம் என்ற உரையோடு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர். இன்றைக்கு நடக்கின்ற இந்த கருத்தரங்கம் என்பது ஒரு 4 தலைப்பில் நடக்கிறது. குறிப்பாக சாதி ஒழிப்பு, டாக்டர் அம்பேத்கர், கம்யூனிஸ்டுகள் அப்படின்ற ஒரு தலைப்பும், சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் என்ற ஒரு தலைப்பிலையும், அடுத்து பஞ்சமி நிலங்கள் மீட்பு இயக்கம் சார்பாக குறிப்பாக தேனி மாவட்டத்தில் எங்களுடைய இயக்கம் சார்பாக நடைபெற்று கொண்ட பஞ்சமி நில மீட்பு இயக்கத்தை பற்றியும், அடுத்ததாக சாதிக்கும் வர்க்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன, இப்படி 4 தலைப்பில் இந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது. சமீபத்தில் பஞ்சாப் நடந்த அகில இந்திய கருத்தரங்கில் சிபிஎம்எல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாலே ரெட் ஸ்டாரினுடைய கட்சியினுடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. விரிவடைந்த பிளீனம் நடைபெற்றது. அதில் ஒரு குறிப்பாக இந்த தலைப்பு, அதாவது அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், சாதி ஒழிப்பு பற்றி கம்யூனிஸ்டுகளின் அணுகுமுறை அப்படின்ற ஒரு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் தோழர்கள் நிறைய பேர் உரையாற்றினாங்க. இது கட்சியினுடைய சார்பாக ஒரு திட்டம் வைக்கப்பட்டது. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்திய சமூகத்தில், தெற்காசிய சமூகத்தில் சாதி ஒழிப்பு பற்றி ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல சோவியத் யூனியனில் முதல் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது 2 தீர்மானம் இயற்றாங்க. ஒன்று கட்சி விதிகளை கம்யூனிஸ்ட் கட்சி விதிகளை உருவாக்குறது. 2வது தீர்மானம் என்பது இந்திய சமூகத்துக்குமான ஒரு திட்டத்தை உருவாக்குவது அப்படின்ற ஒரு 2 தீர்மானம் முதல்ல இயற்றாங்க. ஆனால் அந்த தீர்மானம் என்பது 50 வரைக்கும் நிறைவேற்றப்படலை. இடையில கம்யூனிஸ்டுகள் இப்போ சாதி ஒழிப்பு, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, வெள்ளைக்காரர்களை எதிர்த்து மிகப்பெரிய தியாகங்களையும் போராட்டங்களையும் நடத்தினாங்கன்றது வேற விஷயம். மிகப்பெரிய போராட்டங்கள், ஏராளமான தோழர்கள் உயிரை கொடுத்தாங்க என்றது ரத்தம் சிந்திய ஒரு பெரிய வரலாறு சுதந்திர போராட்ட வரலாறு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது.
ஆனால் வந்து இது எல்லாமே வந்து திட்ட வகைப்பட்டதா இல்லாட்டி வந்து இருக்கான்னா அது இல்லைன்றது தான் வந்து முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து 1930க்கு பிறகு நடந்த விஷயங்கள் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 30க்கு பிறகு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு மாற்றங்கள் கொண்டு வருது. இந்திய உலகளவில் வந்து ஒரு மாற்றம் நடக்குது. அதாவது குறிப்பாக சர்வதேச அளவில் வந்து மார்க்ஸ் சொன்ன இந்திய அதாவது மார்க்ஸ் வந்து ஐரோப்பிய சமூகத்தை பற்றியான வரையறையிலே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற சமூகத்தை வந்து ஒரு வர்க்க சமூகம், அந்த வர்க்க சமூகம் எப்படி நடக்கிறது, அந்த வர்க்க சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி விரிவாக தன்னுடைய பல்வேறு நூட்கள்லையும் ஆய்வு செய்கிறாரு. அவர் அப்படி ஆய்வு செய்ய சொல்ல வந்து தெற்காசிய சமூகத்தினுடைய பிரச்சனையாக அவர் சொல்றது இங்கே ஆசியாட்டிக் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஆசிய உற்பத்தி முறை அப்படின்ற ஒரு முறையை வந்து இங்கே சொல்றாரு. இந்த ஆசிய முறையை பற்றியான தெற்காசிய ஆசிய உற்பத்தி முறை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆசியாவில் இருக்கு. இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வரையறை, இதை பற்றியான சமூகத்தை பற்றியான அவர் வந்து தன்னுடைய கண்ணோட்டத்தை வந்து அப்போ அவர் கிடைத்த வரையறைகளை வைத்துக்கொண்டு அவர் வந்து ஒரு விஷயங்களை செய்கிறாரு. அந்த திட்டம் என்பது 1930 வந்து அதுக்கு மேற்பட்டு விவாதம் நடக்காம சர்வதேச அளவில் வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த நிறுத்தப்பட்ட விவாதம் என்பது பிறகு 60க்கு பிறகுதான் வந்து மறுபடியும் வந்து தொடங்கப்படுகிறது. இது வந்து ஒரு சுருக்கமான இந்த வரலாறு. இந்த வரலாற்றில் பார்த்தீங்கன்னா வந்து சாதி நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம வந்து பிறகு வந்து விரிவாக வந்து தோழர்களுக்கு வந்து பேசுவாங்க. அப்போ வந்து நான் வந்து என்னுடைய இடையிடையாக சில கருத்துக்களை நான் வந்து தெரிவித்துக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து தோழர் மனோகரன் அவர்கள் வந்து இந்த ஏற்கனவே வந்து சாதி ஒழிப்பு இயக்கமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாலே ரெட் ஸ்டாரும் வந்து ஒரு இந்த தேர்தலில் கூட வந்து ஒரு முழக்கம் வைத்தது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நடத்தணும் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. இது வந்து முதல் 1931 வந்து ஆரம்பிக்கிறாங்க, கணக்கெடுப்பு நடக்குது. அதுக்கு பிறகு இப்போ கூட வந்து சமயத்தில் 2011 வந்து கணக்கெடுப்பு நடந்தது. ஆனால் வந்து அந்த 11 நடந்த கணக்கெடுப்பு இன்ன வரைக்கும் வந்து வெளியிடல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தால் இந்தியாவில் வந்து சாதி பிரச்சனை வந்து பெருசாகிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து பிஜேபி வந்து பிரச்சாரம் செய்துட்டு இருக்கு. ஆனால் வந்து இடஒதுக்கீடு குறிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள் அதில் இருக்குனால கூட இடஒதுக்கீடு பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து குறிப்பாக அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்பது சாதிவாரி உச்சநீதிமன்றம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா எந்த அடிப்படையில் குறிப்பாக வந்து இங்கே வன்னியர்களுக்கான ஒடுக்க சொல்லும் சரி, இடஒதுக்கீட்டை அளவை வந்து அதிகப்படுத்த சொல்ல வந்து அவங்க கேட்கின்ற முக்கியமான கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்கள் எந்த அடிப்படையில் செய்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்னுக்கு வச்சு நம்ம வந்து இடஒதுக்கீடை வந்து திருப்பியும் வந்து அதை வந்து பல்வேறு வகையில் தடுத்து நிறுத்திட்டே இருக்காங்க. அதை பற்றியான விரிவான ஒரு ஆலோசனை வந்து தோழர் சுப மனோகரன் அவர்கள் வந்து உரையாற்றுவார் சொல்லி கேட்டுக்கிறார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறிப்பாக தோழர் மனசையா ஒரு கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க. அதோட எங்களுடைய உரைகள்லாம் சுருக்கமாக முடிச்சுக்கிட்டு அவரை வந்து முதன்மையான பேச்சாளராக எடுத்துக்கலான்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு இங்கே நிறையா நம்முடைய வரலாற்று ரீதியாக நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. குறிப்பாக இடதுசாரிகளுக்கு, அதிலும் குறிப்பாக எம்எல்ஏ இயக்கங்களுக்கு. பெரியார் நமக்கெல்லாம் தெரியும், வந்து பெரியாரியமா மார்க்சியமான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விவாதமே டிஎன்ஓசியில் நடந்தது. குறிப்பாக வசந்தகுமார் நினைக்கிறேன், வந்து வசந்தகுமார் ஒரு புத்தகம் கூட பெரியாருமா மார்க்சியமான்னு கூட போட்டிருக்காரு. வந்து அதே மாதிரி அம்பேத்கர் குறித்துலாம் நமக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தது. நான் எம்எல்ஏ இயக்கத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட, நான் கல்லூரியில் படித்த காலத்தில் சேர்ந்த காலத்தில் கூட அப்படி தான் ஒரு கருத்து முழுமையாக இருந்தது. இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அப்படி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா,
எதிராக தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, நினைவு இருக்குது வந்து. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, மீண்டும் வந்து மிக ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப, ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்டு சொசைட்டியாக மாறிடுச்சு இன்னைக்கு வந்து சமூகம் என்பது வந்து. ஒரு பெரிய ஏகாதிபத்தியம் நம்ம நினச்ச இன்னைக்கு வேறு வேறு வடிவங்களில், புதிய புதிய வடிவங்களில் ஏகாதிபத்தியம் உருவாகி கொண்டிருக்கு. நிறைய மாற்றங்கள். முன்னாடி ஒரு மாற்றத்திலேருந்து இன்னொரு மாற்றத்திற்கு வரணும் அப்படின்னு சொன்னால் பல ஆண்டுகள் தேவைப்படும். இன்னைக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் மிக விரைவாக நடைபெறுகிறது. நம்ம சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி சொன்னோம், நேற்று மாதிரி இன்னைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் நாளைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இல்லை. அந்த அளவுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கு. கம்யூனிஸ்டுகள் நம்ம இந்தியாவை பொறுத்தல எப்படி பார்க்குறோம்னா, 1970க்கு பின்னாடி மிகப்பெரிய மாற்றங்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியான மாற்றங்கள், பண்பு ரீதியான மாற்றங்களே நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாயிருக்கு இந்தியாவை பொறுத்தவரையில். இன்னும் 91க்கு பின்னாடி, இன்னும் 95 உலகமயமாக்கல் வந்தது பின்னாடி அப்படின்னு நம்ம ஒரு பெரிய வரலாற்று ரீதியாக பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, அனைவரையும் மீண்டும் வந்து எப்படி நம்ம பார்க்க வேண்டும், இந்த நாட்டில் வந்து மக்களுக்காக யோசித்த சிந்தித்த பல்வேறு மனிதர்களை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கின்றது. நிறைய படிக்கிற போது கூட அப்படி தான் வந்து இத்தாலியில் வந்து நம்ம இத்தாலியினுடைய வரலாறு எடுத்து படித்தா கூட நமக்கு பல்வேறு மாற்றங்கள், இந்த யோசனைகள் வருகிறது. அதனுடைய ஜெர்மனுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு எடுத்து பார்த்து அதனுடைய தலைவர்களை வந்து ரோசா லக்சம்பர்க் முதல் கொண்டு பல்வேறு தலைவர்களை பற்றி யோசிக்கிற போது அவங்க பல்வேறு விஷயத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்கிறாங்கன்னு வருது. அதே மாதிரி கியூபாவை பற்றி கூட அப்படி தான் வந்து. ஆனால் நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டு, ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான சொசைட்டியில் நம்ம அப்படியே வந்து நேர்கோட்டில் போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அனைத்து விஷயங்களும் மீண்டும் ஒரு தடவை நம்ம வந்து மிக ஆழமாக யோசிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அந்த அடிப்படையில் தோழருக்கு அதிகமான நேரத்தை வந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி அம்பேத்கரை பற்றியும் சாதி ஒழிப்பு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வந்து கம்யூனிஸ்டுகள் மேலே ஒரு மிகப்பெரிய குற்றம், அதாவது ஒரு குற்றம் சுமத்தப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து 1000 தலித் இயக்கங்கள் இருந்தாலும் சரி, அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாட்டில் வந்து அனைத்து சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக மிகப்பெரிய தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வந்து கம்யூனிஸ்டுகள் தான் செஞ்சுருக்காங்க. அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. இருந்தால் கூட சாதியை பற்றிய ஒரு ஆழமான ஆய்வு உட்படாததன் அடிப்படையிலையும் நம்ம வெறுமனே பெரும்பாலான இடதுசாரி இயக்கங்கள் வந்து கம்யூனிஸ்டுகளை வந்து, அதாவது சாதிய வெறுமனே வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேல்கட்டுமானம் அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் நம்ம போய்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்து அப்படி இல்லை அப்படின்றத வந்து நம்ம மீண்டும் ஒரு தடவை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டுமல்ல வந்து லெனின் ஏங்கல்ஸ் உட்பட கூட வந்து பார்த்திங்கன்னா அதை வெறுமனே வந்து பல்வேறு விஷயங்களை வந்து என்ன செய்யலை, அவங்க வெறுமனே வந்து மேல்கட்டுமானம் தான், கீழ்கட்டுமானம் தான் அனைத்து மாற்றங்களுக்கு உள்ளாகும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஏங்கல்ஸே மிக தெளிவாக சொல்கிறார் வந்து, உங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழலில் வந்து மேல்கட்டுமானம் கூட என்ன செய்யும், சில விஷயத்தை மாற்றுவதற்கான அது வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வந்து உண்டு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம கம்யூனிஸ்டுகள் சாதி ஒழிப்பை பற்றியும், அதே மாதிரி வந்து அம்பேத்கரை பற்றிய நம்முடைய பார்வை என்ன, அணுகுமுறை, இன்னும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி சிபிஎம்எல் ரெட் ஸ்டார் வந்திருக்கக்கூடிய பார்வை என்னன்னு கூட அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம். ஏன்னா அவர் ஒரு பொலிட் பியூரோ மெம்பர் வந்து, அதை அப்படி கூட நம்ம பார்க்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் குறிப்பாக நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து குறிப்பாக என்ன அவசியம் வந்து சாதி கணக்கெடுப்பு அவசியம். என்கிட்ட கூட ஒரு தோழர் கேட்டார், நான் ஒரு கூட்டத்துக்கு போனப்போ கூட வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிற போது அது அவசியம்னு சொன்னேன். அது எப்படி கம்யூனிஸ்டுகள் வந்து நீங்கள் வந்து சாதி கணக்கெடுப்பு வந்து அவசியம்னு சொல்கிறீங்க, சாதி ஒழிப்பு அவசியமாக இருக்கிறது, நீங்கள் எப்படி சாதியை மீண்டும் வந்து அது வலுப்பெறதாக இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து அந்த தோழர் முன் வச்சார். அவர் பழைய எஸ்ஓசியில் எந்த அமைப்பில் இருந்ததாக கேட்டால், முன்னாடி நான் எஸ்ஓசியில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அந்த தோழர். அப்போ இது அவர்கிட்ட மட்டுமல்ல, பல்வேறு தோழர்கள் மத்தியில் அப்படி ஒரு கருத்தை வந்து நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சாதியை கணக்கெடுப்புன்றது ஒரு புதுசாக அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. இது வந்து புதிய கோரிக்கை அப்படின்றது கிடையாது. நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவிலை பொறுத்தல பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே வந்து இது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 1872ஆம் ஆண்டிலிருந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது அப்போ தான் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அது 1872 வந்து ஆரம்பித்தா கூட
இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றதும் எங்கே ஆரம்பிச்சாச்சுன்னா அதுவும் பிரிட்டிஷ் காலத்திலே ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1901ஆம் ஆண்டுலேருந்தே 1931ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து என்ன இருக்குது, சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்போட பல்வேறுடைய அரசியல் பொருளாதாரத்தை கணக்கில் எடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் இது எங்கே நிறுத்தப்படுது அப்படின்னா 1941 அந்த கணக்கெடுப்பில் வந்து நிறுத்தப்படுது. அப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அது வந்து காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய அட்டவணையை வந்து என்ன செய்ய முடியல, மெயின்டைன் பண்ண முடியல, நிறைய செலவாகுது. 2ஆம் உலகப்போர் அந்த டைமில் 1941 உங்களுக்கு நினைவு இருக்கும். அதனால் அன்னைக்கு வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா, அது 1941 அந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது கைவிடப்படுது. திரும்ப பார்த்தீங்கன்னா 1951 அடுத்து நம்ம வந்துட்டோம். 1951 வந்திருக்கோம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படல. ஆனால் குறிப்பாக தலித்துகளுடைய அது பழங்குடியினரை பற்றிய ஒரு கணக்கெடுப்புன்றது எடுக்கப்பட்டது அப்படின்றது தான் பார்க்குறோம். அதுக்கு பிறகு கூட பார்த்தீங்க அப்படின்னா மண்டல் 1979 நினைக்கிறேன், 72 நினைக்கிறேன் வந்து மண்டல் கமிஷன் வந்து மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டு அப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்டதற்கான முறையெல்லாம் கொண்டு வரப்படுது வந்து. அது கூட பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கணக்கெடுப்பை பூரா ஒரு பிற்படுத்தப்பட்டவருடைய அந்த அவங்களுடைய அந்த ஆணையத்துக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதை பற்றி என்ன சில பெரிதாக எடுத்துக்கொள்ளலை அப்படின்றது. அப்புறம் நமக்கு தெரியும் 1990களுக்கு பிறகு தான் நமக்கு வந்து இது பிபிசிங்க வந்த பிறகு தான் அது என்ன செய்யப்படுது, கொண்டு வரப்படுது அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது ஓபிசிக்கான பிற்படுத்தப்பட்டதற்கான இடஒதுக்கீடுன்றது கொண்டு வரப்பட்டது. அது அடிப்படையில் வந்து அது கூட பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக இது வரைக்கும் வந்து பல்வேறு முறைகள் எடுக்கப்பட்டாலும் 1951க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவான சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அப்படின்றது தான் வந்து. அப்போ திட்டமிட்டே அது தொடர்ந்து என்ன செய்யப்படுது. ஆனால் இப்படி ஒரு கோரிக்கை இருந்து கொண்டா இருக்குன்னா தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் வந்து. ஏன்னா இந்த நாட்டில் வந்து நம்ம விரும்பலையோ சாதின்றது ரொம்ப பலமாக ஏற்கனவே வந்து வரவேற்பு தோழர் முரசு சொன்னது போல ஒரு ஆழமாக இருக்கும். அனைத்துக்குமான அது காரணமாக பல்வேறு சிக்கலுக்கான காரணமாக இருக்கு வந்து. அதை வந்து அடித்து ஒழிக்காமல் வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு நகர முடியாதுன்னா உறுதியாக நம்ம என்ன சொல்ல முடியும். அதில் மட்டுமல்ல தோழர் வந்து பேச இருக்கார். தோழர் எப்படி இன்னைக்கு வந்து இந்தியாவை பொறுத்தல சாதியும் வர்க்கமும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கவனம் இருக்குது. நம்ம நிறைய அடிக்கடி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதாவது நீங்கள் அப்பப்போ வரும் பார்த்துருக்கேன் தெரியும். உயர்நீதிமன்றத்தில் யாரெல்லாம் நீதிபதிகளாக இருக்காங்க, அதே மாதிரி செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமைச் செயலாளர்கள்லாம் யார், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைமைச் செயலாளர்கள் யார், அதே மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அதே மாதிரி பிரசிடென்ட்டுடைய அலுவலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றது அப்பப்போ நீங்கள் என்ன செய்ய நிறையா நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஃபாரின் செக்ரட்டரிஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் வந்து அந்த யாரெல்லாம் எம்பசிலாம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கணக்கு எடுத்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 90% வெறும் 30-40-50% கிடையாது, 90% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்காங்க அப்படின்றதெல்லாம். அப்போ சாதிய வர்க்கமே எப்படி ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்தாதான விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது. பின்னாடி அவர் தோழர் வந்து தெளிவாக பேசியிருக்காரு. ஆனால் இந்த தலைப்பு கிட்டத்தட்ட ஏன் அவசியம்னு வரும்போது அதெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அதை பார்க்க வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 உங்களுக்குலாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க. 2001க்கு எடுத்து 2011 சென்சஸ் வருது. அதுவும் அந்த சென்சஸை பொறுத்தல சமூக பொருளாதார சாதி கேஸ்ட் சென்சஸ்ன்னு சொல்கிறோம். சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் சொல்லி 2011 எடுக்கப்படுது வந்து. அது கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து என்ன செய்யப்படலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலே அது என்ன எடுக்கப்பட்டது அதனுடைய இன்ன வரைக்கும் அதனுடைய தெளிவான ஒரு புள்ளியல் வந்து இது வரைக்கும் என்ன செய்யப்படலை, வெளியிடப்படலை அப்படின்றது. அப்போ நம்ம என்ன தேவையாக அது மாதிரி நிறைய கட்சிகள் குறிப்பாக இன்றைக்கி இந்தியாவில் பல்வேறு கட்சிகள் நம்ம வந்து நம்மளை போன்ற கம்யூனிஸ்டுகள் மட்டுமல்ல பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் கட்சியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவங்க பல்வேறு கட்சிகள் கூட இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அந்த சாதி கணக்கெடுப்பு அவசியம்ன்றதை வந்து எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ நம்ம வரலாற்று ரீதியாக இது தொடர்ந்து என்ன செஞ்சிட்ருக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்போ இன்றைக்கி தேவை இருக்குது அப்படின்னா நமக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. குறிப்பாக எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் என்ன சிபிஎம்எல் ரெட் ஸ்டார் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் சாதி முறை கணக்கெடுப்புன்றது அவசியம் அப்படின்றத தான் நாங்கள் பார்க்குறோம்.
ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் அந்த நாட்டில் வந்து ரிசர்வேஷன் இன்னைக்கு வந்து ஒழிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ரிசர்வேஷன்லாம் தேவையில்லை. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய சாதாரணவங்க கூட எதை பற்றியும் ஆய்வு செய்யாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களை நீங்கள் நிறைய பேசுகிறத கேட்டிருப்பீங்க. இப்போல்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் வந்து எல்லாரும் முன்னேறிட்டாங்க. எல்லாரும் பேராசிரியர்களாக இருக்காங்க. எல்லாரும் வந்து டீச்சராக இருக்காங்க. அரசு அதிகாரிகளாக இருக்காங்க. அதெல்லாம் எல்லாரும் இப்பெல்லாம் எல்லா சாதிக்காரவங்க வளர்ந்துட்டாங்க. இப்படிலாம் ஒரு பொதுவாக பேசக்கூடிய போக்கு என்பது வந்து படித்த நபர்கள்ட்ட நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன செய்ய, இவங்களுக்குலாம் என்ன சொல்ல வேண்டிய தேவை அவசியம் இருக்குது அப்படின்னா, அந்த நாட்டில் வந்து யார் வந்து இந்த நாட்டில் உழைக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்நிலை என்ன, யார் இந்த நாட்டில் வந்து காலங்காலமாக மிகப்பெரிய உழைப்பை செலுத்தி கொண்டிருக்கிறார், இந்த நாட்டினுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள், விவசாயிகள், மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் எப்படி இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டினுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே அவருடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும் 2015 கர்நாடகாவில் சாதிய கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க, புள்ளிகள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து 2023 பீகாரில் எடுத்திருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகம் பேர் வந்து எங்கே இருக்காங்கன்னா, இப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகம் தான் வந்து எண்ணிக்கை. பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் அதிகம். அதே மாதிரி இவன் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறான், இன்னொன்று பிஜேபி வந்து அதெல்லாம் வந்து முஸ்லீம்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றுட்டாங்க, அதெல்லாம் பொய்யா இருக்குது. வாங்க முடியாது. இப்போ நீங்கள் புள்ளியல் எடுக்கிற பீகாருடைய புள்ளியலையும் கர்நாடகாவுடைய புள்ளியலையும் எடுக்கிற போது இன்னமும் யார் தான் இருக்கா பெரும்பான்மை வந்து இந்துக்கள் நம்ம ஏற்றுக்கிறோமோ அது வேறு விஷயம். பட் இன்றைக்கும் இந்துக்கள்னு சொல்லக்கூடியதான் நம்ம எப்படியோ நம்ம அதுக்குள்ளே தான் வரோம். பல பேர் உள்ளே வந்து ஆகணும். நம்ம சாதி மற்ற நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ மதம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஆக வேண்டியது இருக்குது. அப்போ இன்றைக்கி என்ன இருக்குது, வந்து பெரும்பான்மை வந்து இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி இந்த இந்தியாவோட எல்லா மாநிலங்களையும் யார் தான் இருக்கா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ நீங்கள் ஆனால் பெரும்பாலான வேலைகள் எங்கே இருக்காங்க, அதே மாதிரி முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியும், வந்து சச்சார் கமிட்டி உங்களுக்கு வந்து போட்டாங்க. வந்து தலித்துகளை விட வந்து என்ன இருக்காங்க, ரொம்ப அவங்களுடைய அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, சச்சாருடைய கமிட்டி வந்து தலித் மக்களை காட்டிலும் கல்வியிலையும் பொருளாதார ரீதியாகவும் மிகவும் பின்தங்கிய மக்களாக, மிகவும் கஷ்டப்படக்கூடிய மக்களாக, மிகவும் ஏழைகளாக இருக்காங்க. அப்போ ஒரு பொய்யான பிம்பத்தை இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து முஸ்லீம் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுடைய மிக முக்கியமான எதிரிகள் இருக்கும்போது யாரை சொல்கிறாப்பா, முஸ்லீம்கள். அதை நான் கூட தோழராக பேசிகிட்டு இருந்தோம். முஸ்லீமு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட்டு, கிறிஸ்டியனு, அடுத்து என்ன சொல்கிறது வந்து மற்றவங்களை 4வது வந்து ரேஷனலிஸ்ட். யார் அதாவது நம்மளை போன்ற ரேஷனலிஸ்ட்டு, இந்த கடவுள் பகுத்தறிவு பேசக்கூடியவர்களை 4வதாக அவன் சொல்கிறான். அப்போ யாரெல்லாம் இந்த மக்களை பற்றி யோசிக்கிற அந்த 3 பேரும் மக்களை பற்றி யோசிக்கக்கூடிய அந்த 2 சக்திகள், கம்யூனிஸ்டுகளையும் அதே மாதிரி இந்த ரேஷனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவாளர்கள் வந்து என்ன செய்கிறான், அவனுடைய முதல் எதிரியாக பார்க்குறான். அப்போ அவன் முழுக்க என்ன இருக்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி, உண்மையிலேயே ஏன் அவன் வந்து மறுக்கிறான், ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு தயாராக இல்லை? அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி எதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்து அவன் கொண்டுட்டு போகிறானோ அது எல்லாமே காலியாகும். உண்மையிலே இந்த நாட்டில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து எப்படி உழைக்கக்கூடிய மக்கள் வந்து அவர்கள் இன்றைக்கி இன்னும் பின்தங்கிய மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்கிறான், வந்து ரிசர்வேஷனை வந்து காலி பண்ணுறதுக்கான எல்லா சூழலும் போதும், ஒன்றா காலி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு கூட பார்த்தீங்கன்னா 50%. நீங்கள் யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு? நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ அவன் தான் ஆட்சி நடத்துகிறான். அவன் போய் என்ன செய்கிறான், பாலிசியை ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா, கோர்ட்டுக்கு போனோம்னா உடனே அவன் என்ன சொன்னோன்னா, நாங்கள் அரசனுடைய பாலிசியில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படிம்பா. அரசுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை வந்து அரசு கொண்டு வரும்போது அதை எதிர்த்து நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம்னா உடனே என்ன சொல்லுவான், நீதிபதி மேலே உட்காந்துக்கிட்டு, நேற்று வரைக்கும் எங்கள் கூட வழக்கறிஞர் இருந்த ஆள் தான், அங்கே உட்காந்தோடனே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதை எப்படி நாங்கள் கவர்மெண்ட் பாலிசியில் வந்து தலையிட முடியும் அப்படிம்பாங்க. ஆனால் எல்லா கவர்மெண்ட் பாலிசியிலும் அவன் தலையிட்டுக்கிட்டே இருப்பான். 50% வந்து நீ யார் தலையிடுறதுக்கு, 50% தான் கொண்டு வரணும்னு சொல்லி நீ யார் அது தலையிடுறதுக்கு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? யார் நீ 50% தான், அதுக்கு மேலே நீ ரிசர்வேஷனை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்போ உண்மையிலேயே வந்து நீங்கள் சாதி ரீதியான கணக்கெடுக்கிற போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன தெரியும். நான் உண்மையிலேயே இந்த நாட்டில் வந்து எப்படி இந்த உழைக்கக்கூடிய மக்கள், பெரும்பான்மையான மக்கள் வந்து இன்றைக்கி ஏழ்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும்
சாதி ரீதியாகவும் எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி வீடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், நிலம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நாட்டில் நிலம் இல்லாதவங்க யாரு? நிறைய நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டிருக்கும் தலித்துக்கு பெரிய வேறுபாடே இருக்காது. உணவு முறைகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், நிலம் பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவங்களாக இருக்கட்டும், பெரிய வேறுபாடுகளே இருக்காது வந்து. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியது இருக்கு, ஆனால் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு குறிப்பிட்ட தொடர்ந்து வந்து என்ன இருக்குது, ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து இன்னைக்கு வந்து மேலே இருக்குது. இப்போ நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3-4 பேர் வந்து தலைமை ஒரு அந்த 5வது ஒரு 5 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 4 5ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன இருக்குது, எந்த சாதியாக தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த உயர் சமூகத்தை ஒன்று பார்ப்பனர்களாக இருப்பாங்க, இல்லை அடுத்து வரக்கூடிய பிள்ளைமாராக இருப்பாங்க, இல்லை முதலியாராக இருப்பாங்க. இப்படி தான் இருக்குது வந்து. இது இப்போ இங்கேயே அப்படி தமிழ்நாட்டிலே அப்படின்னா நீங்கள் அப்படியே யோசித்து பாருங்கள், இந்தியாவை யோசித்து பாருங்கள். இந்தியாவை மொத்தமாக யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் 1-2 தான் இருக்குது வந்து. அதுதான் நிலைமையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா மிக மிக அவசியமான ஒன்றா இருக்கும் வந்து நாட்டை பற்றி அது மட்டுமல்ல, முதல்ல நம்மளுக்கு தெரியணும் வந்து, நம்ம வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன தெரியணும், ஒவ்வொரு ஆய்வு செய்யணும்னு சொல்கிறோம். எப்படி நம்ம ஆய்வு செய்ய முடியும் வந்து, இந்த மக்கள் வந்து எந்த நிலையில் இருக்காங்க, உண்மையிலே இந்த ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களும் இந்த நாட்டில் வந்து அந்த மக்கள் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார், அவங்களுடைய வாழ்நிலை என்ன, அவங்க எந்த தொழிலை சார்ந்து இருக்கிறார்கள். உங்களுக்கு நினைவு இருக்கும் 2011 அதெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா எது கேட்டாங்க வந்து கணக்கு எடுக்கிற போது வந்து பேக்வேர்டு கிளாஸா, என்ன தொழில் பண்ணுறீங்க, சொந்த வீடு இருக்காலாம் கேட்டாங்க. ஆனால் என்ன செய்யலாம், அது முழுமையாக இதுவரைக்கும் வெளியிடப்படவே இல்லை அப்படின்றதான் வந்து. அப்போ ஏன் அதெல்லாம் வந்து நிறுத்தப்படுதுன்னா, அப்போ இந்த சொல்கிறாங்க இந்த 2%, 1%, 1.5%, எப்படி வந்து இந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வரைக்கும் மிகவும் ஒரு செல்வாக்குள்ள மனிதனாக, எல்லாத்தையும் ஆதிக்கம் செய்யக்கூடியவராக, அதிகாரம் மிக்கவராக எப்படி வந்து ஒரு 1%, 1.5%, 2% இருக்கு மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக, எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியவராக நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். அது மட்டுமல்ல, இந்த பாசிச சூழல் என்ன இருக்கு வந்து இது சொல்கிற மாதிரி தான், ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பணக்காரர்களுடைய எண்ணிக்கை குறைவாகிக்கிட்டே இருக்கும். பணக்காரர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும், ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு அதிகாரமே போய் என்ன இருக்கும், ஒரு 10 பேர்த்துட்டு தான் போய் நிற்கும் வந்து. இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு 50% சொத்துக்கள் வந்து எவ்வளோ பேர்ட்டு இருக்குன்றான், வெறும் 1% இருக்குன்றான். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சொத்து, நாட்டினுடைய ஒட்டுமொத்த சொத்தே வந்து எத்தனை பேர் வைத்திருக்கிறான், 50% வந்து 1%ல் தான் இருக்குன்றான். அப்போ இப்படி தான் என்ன இருக்குது. அப்போ இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டும் யார் இந்த நாட்டினுடைய பெருமுதலாளிகள் எடுத்து பாருங்க. அதெல்லாம் அவர் பேசுவார், பெருமுதலாளிகள் யாரா இருக்காங்க, பெருமுதலாளிகள் எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், கீழே பெரும்பாலான உழைக்கும் மக்கள் வந்து எந்த சாதியாக இருக்கிறார்கள் அப்படின்றத என்ன செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ மிக தெளிவாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. அப்போ தான் இந்த நாட்டில் என்ன செய்ய முடியும், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கூட நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தான். அப்போ மக்களை வந்து அணிதிரட்ட முடியும், அணிதிரட்டி அவங்களை சரியான விஷயத்தை நம்ம எப்படி வந்து இங்கே வந்து ஒரு பொய்யான ஒரு தவறான தொடர்ந்து பிரச்சாரம் கொண்டு செல்லப்படுது மக்கள் மத்தியில், தவறான புள்ளியல் எப்படி வந்து, அதாவது இப்போ ஆர்எஸ் பிஜேபி வந்து எல்லாம் பொய், எதுவுமே உண்மை பேசுகிறதே இல்லை வந்து. நம்ம இவங்க சொல்லுவாங்களே சில பேர், ஒரு படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வரும் கஞ்சன் போட்டி வரும், யார் கஞ்சன் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இருக்கானா, யாரா பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சானா ஒரு ஜோக்காக சொல்கிறேன், அந்த பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லலாம், ஒரு படம் பழைய படம் ஒன்று சுழிராஜன் நடித்த படம்னு நினைக்கிறேன். என்னடா அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து கஞ்சனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் திடீர்னு எதுக்கு லைட்டு, நம்ம தான் வந்து என்ன பண்ண போகிறோம் வந்து பேசுகிறது தானே, காது தானே கேட்க போது, எதுக்குடா வந்து நமக்கு லைட்டு, அதனால் லைட்டாக இருந்தால் பண்ண சொன்னாங்களே, இவனை மாதிரி கஞ்சன் யாரும் இல்லைடா அப்படின்னு நினச்சாங்களாம். அடுத்து பேசி முடிச்சு லைட்டை போய் இருங்க நான் வந்து ஏன்டா அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வேட்டி கொடுத்தாமல் இருந்தானா, இல்லை வேட்டி உட்காந்துருந்தா எதுக்கு தேவையில்லாமல் தேஞ்சு போயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன கொஞ்சம் இருங்க நான் வேட்டியை கட்டிக்கிறேன், அதுக்கு பிறகு லைட்டை போடுங்கன்னு சொன்னான். இப்போ கஞ்சம் மாதிரி அது மாதிரி வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு பொய் பேசக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பேட்டி வச்ச உலகத்திலேயே என்ன செய்ய முடியாது, ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற ஒரு பொய் வந்து இந்த இந்துத்துவ சக்தியிலே போன்ற ஒரு பொய் இந்த உலகத்தில் யாருமே பேச முடியாது. அவள் தைரியமாக வேற பேசுவான் பொய்யே. நீங்கள் டிவிலேயே கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவன் திரும்பி போட்டு காப்பான். ஒரு இடத்துல கூட பார்த்து ஹச்ராஜா வந்து அப்படி தான் வந்து அவன் இல்லைன்றா, பேசிட்டு அடுத்த செகண்ட் இல்லைன்றா, இல்லைங்க நீங்கள் சொன்னீங்க நான் சொல்லவே இல்லைன்றா, அப்போ திரும்பி அவன் போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்க, நீ தான் ஏன் சொன்ன அப்படின்ட்டு அடுத்த செகண்டே போய் சொல்கிறான். இத்தனைக்கு எல்லாரும் மக்கள் மத்தியில் முன்னாடி டிவி முன்னாடி பேசிகிட்டு இருக்கான். அப்போ இவ்வளவு கொடூரமானவர்களை, இவ்வளவு பொய் சொல்கிறவங்க, அப்போ இவங்களெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், எதிர்நோக்கணும் அப்படின்னு சொன்னால், மக்கள் மத்தியில் ஒரு சரியான கருத்தை நம்ம எடுத்து செல்ல வேண்டிய தேவை அப்படின்னு போகும்போது, இப்போ சாதி ரீதியான கணக்கெடுப்புன்றது நமக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது நமக்கு அவசியமாகவும்
தேவையாகவும் இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு எப்படி நம்ம எப்படி இன்னைக்கு இருக்குது, இடைக்கால கட்டத்தில் வந்து ஒரு பல்வேறு விஷயங்களுக்காக இன்னைக்கு போராடுறோம். தொழிற்சங்கம் வந்து கம்யூனிஸ்டுகள் ஏன்னு கேட்டாங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக, அதுக்கு இடையில பல்வேறு மக்களுக்கான அன்றாட வாழ்வுக்கான பல்வேறு போராட்டங்களை நம்ம வந்து என்ன செய்கிறோம், போராடி கொண்டிருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சாதி ரீதியான இன்னைக்கு அந்தந்த மக்களுக்கான பிரதிநிதிகளினுடைய தேவை பிரதிநிதித்துவம் எப்படி நம்ம ரிசர்வேஷன் அவசியம் நினைக்கிறோமோ, ரிசர்வேஷனை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி மக்கள் அந்தந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் முக்கியம். அப்போ அந்தந்த மக்களுக்கான மக்கள் தொகைக்கு ஏற்ற, அவங்களுடைய வாழ்நிலைக்கு ஏற்ற, அவங்க ஒடுக்குமுறைக்கு ஏற்ற, ஏன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை, ரிசர்வேஷனே ஃபார் எதுக்காக, ஃபார் ஈக்குவாலிட்டி. ரிசர்வேஷனே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ வந்து அப்படி இல்லை, ரிசர்வேஷன் ஃபார் ஈக்குவாலிட்டி, சமத்துவத்திற்காக தான். என்னது சமத்துவத்துக்காக தான் ரிசர்வேஷனு. இப்போ ரிசர்வேஷனே சமத்துக்காக தான். அது மாதிரி தான் வந்து சாதி உடைய கணக்கெடுப்புன்றது வந்து நீங்கள் இன்னொரு முறையில் யோசித்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அவசியம் தேவையாக இருக்கின்றது. அதனால் இன்னொரு கூட்டத்தில் வந்து இன்னும் நம்ம விரிவாக விளக்கமாக இன்னும் வந்து இதற்குன்னு தனியாக பேச வேண்டிய தேவைய அவசியம் இருக்குது. என்னுடைய உரையை வந்து இதோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் டெலிவிஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். அதன் பின் உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணாலே போதும். Hi, this is Inia here. For more filmy entertainment news, subscribe to